Hi, hello, welcome back to our channel. So, இன்னைக்கு வந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா டென்டல் ரிவ்யூவோட பார்ட் 2. So, இதுல வந்து நம்ம வந்து அமேசான்ல இருந்தே ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து நம்ம டைரெக்டாக டாக்டர் டென்டோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ நீங்களும் அந்த வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வச்சுருக்கோம், அதுவும் இல்லாமல் நம்ம நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணாமல் வெறும் டென்டிஸ்ட்டுக்கு மட்டும் பர்டிகுலராக இந்த ப்ராடக்டை வந்து நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்த காரணத்தினால அப்படி என்ன இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை கட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கட்டிங்க வேலைக்கு டன்டா. ஸோ இது என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ சார்ஜிங்னா கன்ஃபார்மாக இது ஏதோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம் தான். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் டிப். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருந்தே ஸ்கேலார் டிப்பை வச்சு நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம், நம்மளது வந்து ஸ்கேலிங் பண்ணிக்கலாம், செல்ஃப் ஸ்கேலிங் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஆர்டர் பண்ணேன். ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பேஸிங் இருக்கிறதுனால இஷ்டத்துக்கு நம்மளுக்கு வந்து கால்குலஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம வந்து இதை வாங்கியிருக்கோம். இது எப்படி ஓப்பன் பண்ணணும்? சார்ஜ் போடணும். இதை ஒரு நிமிஷம் இருங்க, இது நான் சார்ஜே போடல. ஸோ இதில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்கேலார் டிப்பு இருக்குது, அண்ட் அது கூட இன்னொரு ஸ்கேலார் டிப்பு இருக்குது. ஸோ இது வந்து பாயிண்டடாக இருக்குது, இது கொஞ்சம் ஃப்ளாட்டராக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கா டிப்பு. ஸோ இது கொஞ்சம் பாயிண்டடாக இருக்குது டிப்பு. ஸோ இதில் வந்து இந்த மோட்டார் இருக்குது, அண்ட் அது கூட வந்து நம்மளுக்கு ஒரு பிரிசில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சப்போஸ் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரானிக் டூத் ப்ரஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பிரிசில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட வந்து இந்த சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்படி நிற்க வச்சிட்டோன்னா சார்ஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சார்ஜிங் பாயிண்ட் தான். ஸோ இதை சார்ஜ் போட்டுட்டு இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் காட்டுறேன். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு மவுத் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சார்ஜ் போட்டு வந்தாச்சு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இது ஆக்சுவலி ஏன் வந்து நான் மெயினாக டென்டிஸ்ட்டுக்கு மட்டும் இதை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன், நார்மல் பீப்புளுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க எல்லா ஸ்கேலார் டிப்பில் இருக்க மாதிரி ஷார்ப்பாக தான் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வைப்ரேஷன் வந்து டைரெக்டாக பல்லு மேலே கொடுக்கும். ஸோ டைரெக்டாக பல் மேலே வைப்ரேஷன் கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக பல்லில் இருக்க எனாமல் வந்து தேய ஆரம்பிக்கும், ரப்பாக ஆரம்பிக்கும், அண்ட் உள்ளே வந்து சென்சிட்டிவிட்டி போக ஆரம்பிக்கும். ஸோ மெயினாக நம்ம வந்து ஏன் இதை வந்து டென்டிஸ்ட் கிட்ட போய் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வைப்ரேட் ஆகும்போது நம்மளோட நார்மல் அல்ட்ராசோனிக் ஸ்கேலாரில் பார்த்தீங்கன்னா டென்டிஸ்ட் யூஸ் பண்ணுற அல்ட்ராசோனிக் ஸ்கேலாரில் வந்து தண்ணி வரும். ஸோ அந்த தண்ணி என்ன பண்ணுன்னா இந்த டிப்பு ஜென்ரேட் பண்ணுற ஹீட்டை வந்து அது குறைக்கும். அதே மாதிரி நம்ம பற்களுக்கு வந்து ஒரு லூப்ரிகேஷனாக அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நம்ம பற்களை பாதிக்காது. அதே மாதிரி இந்த ஸ்கேலார் டிப்பெல்லாம் யூஸ் பண்ணும் போது அதுக்குன்னு ஒரு கிராஸ்ப் இருக்குது, அதாவது எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி எப்படி யூஸ் பண்ணணும் அதுக்கான ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ எப்படி நான் வந்து எழுத பழகும் போது ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ட்ராயிங் கிளாஸ்லாம் போயிருந்திங்கன்னா இப்படி வளைவாக போட சொல்லுவாங்க, இப்படி ஸ்லாண்டிங் லைன்ஸாக போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வந்து இதுக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கேலார் டிப்பை யூஸ் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தெரிஞ்சு யூஸ் பண்ணுற டென்டிஸ்ட் தான் வந்துட்டு இதை பாதிப்பு இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் வந்து நார்மல் பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதோடு சேர்த்து எப்போ வந்து இதை நம்ம நார்மல் பீப்புளுக்கு ரெக்கமெண்டே பண்ணக்கூடாது முடிவு பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராடக்டை வந்து நான் தேட ஆரம்பிக்கும் போது இந்த ரிவ்யூலாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ ரிவ்யூ பார்த்து தான் வாங்குவோம். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ பார்க்கும்போது ஒருத்தர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காரு, அண்ட் அவர் வந்து ஃபோட்டோவும் போட்டிருக்காரு.
பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் அவர் போட்டிருந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அழுக்கு ஃபுல்லாக போகாமல் அங்கங்கே சராய்ப்பாக இருக்குது. ஸோ அதுலேயே வந்து தெரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கூச்சம் ஜாஸ்தியாகும். அண்ட் அதே மாதிரி திரும்ப ஃபார்ம் ஆகிற அழுக்கு வந்து ஃபாஸ்டராக ஃபார்ம் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து அழுக்கு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இப்போ நம்ம ஒரு வாட்டி டென்டிஸ்ட் கிட்ட போய் ஸ்கேலிங் பண்ணிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மினிமமாக ஒரு 6 months வரைக்கும் நம்மளுக்கு அது தாக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த மாதிரி இம்ப்ராப்பர் மெத்தடில் ப்ராப்பர் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப ஃபாஸ்டராகவே ஃபஸ்ட்டு ஆகிட்டு இருந்த அழுக்கு ஃபார்ம் ஆகிற குவான்டிட்டியை விட இப்போ ரொம்பவே ஜாஸ்தியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து நம்ம ரிப்பீட்டடாக அப்புறம் இதை யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அண்ட் அதோட ஹீட் வந்து நம்மளோட பற்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ அது வந்து அவ்வளோவா நல்லதுக்கு இல்லை. ஸோ இப்போ வாங்க நம்ம இதை இப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபெதர் டச் மாதிரி தான். ஸோ ஃபெதர் டச்சில் வந்து நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு மோட்ஸும் மாறுது. ஸோ ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒயிட்டுக்கு போகுது. ஸோ ஒயிட்டுக்கு போகும்போது இது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகுது. ஸோ இந்த வைப்ரேஷன்லாம் வந்து நம்ம பற்களுக்கு நல்லது கிடையாது, நம்ம யூஸ் பண்ண தெரியாமல் யூஸ் பண்ணால். அதே மாதிரி அடுத்த வாட்டி கிளிக் பண்ணால் க்ளீன் அப்படின்னு வருது. ஸோ அதுக்கு அடுத்த வாட்டி கிளிக் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து டார்ட்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் கம் கேர்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மோட்ஸை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு சென்சிட்டிவாக இருக்குது, லைக் ஃபெதர் டச் மாதிரி தான். ஜஸ்ட் இப்படி டச் பண்ணால் போதும் ஆன் ஆகிடுது, டபுள் டச் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் வைப்ரேஷன் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் வாட்டர் இல்லை. அண்ட் அதே மாதிரி இதோட இது வைப்ரேட் ஆகும்போது கிட்ட கையே கொண்டு போக முடியாது. நீங்கள் அது பற்களில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். அதனால் இது வந்து நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஆனால் இது எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென்டிஸ்ட் செல்ஃப் கிளீனிங்க்கு தேவைப்படுது. லைக் நம்ம ஒரு கிளினிக்கே வச்சுருந்தாலுமே கிளினிக்கில் வந்து டைம் இல்லை பண்ணுறதுக்கு, இல்லைனா வந்து ஒரு ப்ராப்பர் அசிஸ்டன்ட் கிடைக்கல பண்ணுறதுக்கு, அப்படி இல்லைனா வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டியும் போய் இன்னொரு டென்டிஸ்ட் கிட்ட போய் பண்ணிட்டு வர்றது கஷ்டம், டைம் இல்லை அப்படிங்கும் போது இது நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு ஜஸ்ட் அந்த கால்குலஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது கூட வந்துட்டு நம்மளுக்கு ஒரு மவுத் மிரரும் தராங்க. ஸோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் நம்ம லிங்குவல் சைட்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் வந்து இது நார்மலாக இந்த மெக்கானிசம் தெரியாமல் இதை யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ இது வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுக்குறேன். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இது எவ்வளோ ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1099 rupeesக்கு நான் வாங்கினேன். ஸோ இது வந்து உங்களுக்கு லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் வந்து வேறு ஏதாவது ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் பேரை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நானும் வாங்கி அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்.